அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேல் கணேசன், ஃபவுண்டர் ஆஃப் வல்சி எல்எல்பி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சரியான அவேர்னஸ் கொடுத்து ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட லீடர்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் வல்சியோட ஒரு மெயின் எய்ம். அப்போ அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஏன்னா ப்ராப்ளத்தை பார்த்தா தான் நம்ம சொல்யூஷனுக்கு நம்ம எட்டு போக முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எஜுகேஷன். இப்போ ஸ்டூடெண்ட்டோட மாணவரோட பெரிய டார்கெட்டே தன்னோட எஜுகேஷனில் அவங்க சக்ஸஸ் பண்ணணும். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய சப்ஜெக்டில் எல்லாத்துலேயும் நல்லா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே தினம் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, வராங்க, படிக்கிறாங்க, டியூஷன் போகிறாங்க, எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. நிறைய எஃபோர்ட்ஸ் அதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். அப்படி இருந்தும் சில மாணவர்கள் பெரும்பாலும் தான் படிக்கிற சப்ஜெக்டில் தோல்வி அடைகிறாங்க, அதாவது ஃபெயில் ஆகுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டாலையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய என்ன வித்தியாசம், ஏன் இங்கே ரிசல்ட்ஸில் டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா, அவங்க தனக்குள்ள கொண்டு இருக்க நம்பிக்கையை பொறுத்து. இப்போ சிலருக்கு என்னன்னா, எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரவே வராது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. எனக்கு இங்கிலீஷே வராது, எனக்கு படிப்பு சுத்தமாக வராது, அவன் நல்லா படிக்கிறான், என்னால் போட முடியாது அப்படின்ற ஒரு தாட், ஒரு எண்ணம். இந்த எண்ணம் எங்கிருந்து வருது அவங்களுக்கு? இந்த எண்ணம் எப்படி வருது அப்படின்னா, அந்த எண்ணத்தை கொடுத்து ஒரு டீச்சராக கூட இருக்கலாம். ஒரு டீச்சர் தன்னுடைய ஒரு சொல்லித்தரும்போது அவங்க ஒரு சாதாரணமாக கூட சொல்லியிருக்கலாம், நீ படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. நீ போய் மாடு மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. வீட்டில் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்க ஸ்கோர் கம்மியானாவே அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே, இது பண்ண அப்படின்ட்டு. அப்போ அந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எது ஈஸியாக இருக்கோ அதை உடனே எடுத்துப்பாங்க. அவங்க திட்டுறப்ப ஆமாம் நம்மளுக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இன்னரில் இருக்கும். அதனால அவங்களால அதை என்ன பண்ணாலும், நீங்கள் நம்ம அடித்தாலோ இல்லை என்ன பண்ணாலுமே, எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலுமே அவங்களால அந்த சக்ஸஸாக அடைய முடியறதில்ல.